வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி ஃபிசிக்கலைசேஷன் கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஜி பிஜி டிஆர்பிக்கு போக பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டுக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிசம்பரில் நெட் இந்த மந்த் எண்டில் வரப்போகுது எக்ஸாமு. அது ஜனவரி ஃபஸ்ட் வீக் கூட உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். அதுக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா டிஜிடி சொல்லுவாங்க, கேந்திரியா வித்யாலயா ப்ளஸ் பிஜிடியும் இருக்குது கேந்திரியா வித்யாலயா. இது ரெண்டுக்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாராவது ஜாயின் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் மோடு தான் எடுத்துகிட்ருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆர்எஸ் இப்போ 14th டயர் 1 டெஸ்ட் நடத்த போகிறாங்க. அதுக்கும் நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். யாரும் வேணும்னா இல்லைங்க இருந்தாலும் எங்கள் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இது போக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, இப்போ பிஜிடிஆர்பி ரிசல்ட் விட்டாங்க, சிவி லிஸ்ட் விட்டாங்க. அந்த சிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் படித்ததில் 47 பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா சிவிக்கு போகிறாங்க. அந்தளவுக்கு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தான். அந்த 152 செலக்ஷனில் 47 ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தான் எல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 40 மெம்பர்ஸ் கண்டிப்பாக போஸ்டிங் போக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக ஸ்டேட் செகண்ட் ரேங்க்கு அன்வர்ஸான்னு சொல்லி ஒரு எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பிஜிடிஆர்பியில் ஜாயின் நினச்சிங்கனாலும் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் போனாலும் அதுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கும், வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் த எஃப்ஐஎச் மெர்ஜ் வித் ஐஎஃப்டபிள்யூஹெச்எஸ், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி வந்து எப்போ வந்து உமன்ஸ் இதை வந்து மெர்ஜ் பண்ணாங்க கேட்டிருக்காங்க. 1982 தான் இது மெர்ஜ் ஆகிருக்கும். ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கியோட மெர்ஜ் ஆகிருக்கும். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அவுட் இன் கிரிக்கெட், அதாவது கிரிக்கெட்டில் வந்து ஸோ மெனி அவுட்டு கொடுப்போம். அதாவது எல்பிடபிள்யூ, கேட்ச்சு, கிட் விக்கெட் இந்த மாதிரிலாம் இருக்குமில்ல, அதில் மொத்தம் எத்தனை விதமாக அவுட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. இன் விச் இயர் ஃபிஃபா ஆரிஜினேட்டட், அந்த ஃபிஃபாங்கிறது எப்போ ஆரிஜினேட் ஆனதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன் தான் ஃபிஃபான்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரிஜினேட் ஆகிடுச்சுன்னா 1925 கரெக்டான ஆன்சர் 1932 தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்கும். பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர், பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் வந்து இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 36, 1950, 1960. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1950. 1950 தான் பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன் விச் ஒலிம்பிக் கேம் வாலிபால் வாஸ் இன்ட்ரடியூஸ், அதாவது வாலிபால் கேம் வந்து ஒவ்வொரு கேமும் ஒலிம்பிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வாலிபால் கேம் வந்து ஒலிம்பிக்கில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கேட்டிருக்காங்க. 1964 டோக்கியோ ஜப்பானா, 60 ரோமா, 72 முன்னிச்சா, மெக்சிகோவான்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1964 டோக்கியோ ஒலிம்பிக் ஜப்பானில் தான் வாலிபால் வந்து முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஒலிம்பிக்கில். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபிஃபாவோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் வருது, ஃபெடரேஷன் ஃபுட்பால் அசோசியேஷன் வருது. கரெக்டான ஆன்சர் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 2006 வேர்ல்டு கப் ஃபுட்பால் வாஸ் ஹெல்டு அட், எங்கே நடந்துச்சு? 2006 ஃபிஃபா வேர்ல்டு கப். இது ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 1930 உருகுவேயில் நடந்திருக்கும். 2006 எங்கே நடந்துச்சுன்னு தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் 2006 வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடத்தியிருப்பாங்க. கபடி ரூல்ஸ் வேர் ஃப்ரேம்டு பை, கபடியோட ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணது யாரும் கேட்குறாங்க. ஜேம்ஸ் நாய்ஸ்மித், இவர் வந்து பேஸ்கெட்பால் ஃபாதர். வில்லியம் ஜி மார்க்கன் வாலிபால் ஃபாதர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். டெக்கான் ஜிம்கான் தான் பார்த்தீங்கன்னா கபடியோட ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெக்கான் ஜிம்கானா. மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வாஸ் ஃபார்ம்டு டு, அதாவது மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வந்து எதுக்காக, என்ன ரீசனுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? கண்டக்ட் த மேட்சஸ் பண்ணுறதுக்காக, செலக்ட் குவாலிஃபைடு அஃபிஷியல்ஸ்க்காக, ஃப்ரேம் த ரூல்ஸ்க்காக, கோச்சிங் 2 பிளேயர்ஸ்க்காக, என்ன பர்பஸாக பண்ணியிருப்பாங்க? ஃப்ரேம் த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ட்ராக் வித் 84.39 மீட்டர் ஸ்ட்ரைட் இருக்க போது அதுக்கு எவ்வளோ ஆடியஸ் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36.785 தான் இது கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர். இது மாதிரி நிறையா வீடியோ எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அது ஏதாவது படிக்கனாலும் எங்கள் சேனலில் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் கிளாஸஸ் மெயினாக போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பிக்கும் எடுக்கிறோம், பிஜிடிஆர்பி போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பி இந்த மந்த் எண்டு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பிக்கு ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிஜிக்கும் யாராவது வந்து ஜாயின் பண்ணிச்சாலும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுபோக டிஜிடி, பிஜிடி, ஃபிசிக்கலைஸ் சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஸ்கோர் வாங்கி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க வைப்போம்.
அதுபோக கொஸ்டின் பேங்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏதாவது கொஸ்டின் பேங்க் வேணும்னாலும் எங்கள் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுபோக கிளாஸஸ் முடிய முடிய நாங்கள் மெட்டீரியலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு மாற்றி மாற்றி சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி ரிவிஷன் இருக்கும், வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஸோ மெனி டெஸ்ட் உங்களுக்கு வச்சுட்டே இருப்போம். இமிடியேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ.